ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். எல்லார்கிட்டயுமே ஆதார் கார்டு அப்படிங்கிறத வச்சிருந்திருப்போம். அதில டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இப்போ டாக்குமெண்ட் அப்டேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுக்கான கடைசி தேதி 14/12/2024 அப்படி இருந்தத வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா நீங்க மறுபடியும் ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதற்குள்ள நீங்க டாக்குமெண்ட்ட அப்டேட்ட பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் அப்டேட்னா என்ன? எதற்காக இத பண்ணணும்? அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம். இந்த வீடியோல அத பத்தின முழு விவரங்கள நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் அப்படிங்கிற சூப்பரான ஆன்லைன் இ-காமர்ஸ் போர்ட்டல் தாங்க. இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறைந்த விலையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அனைத்து ப்ராடக்ட்ஸும் அனைத்து விதமான பிராண்ட்ஸுமே இதில் இருக்குது. மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டில் எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஊர்களில் கேம்ப் போட்டிருந்திருப்பாங்க. அது போக புதுசா குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கிறாங்கனாலும் எடுத்திருந்திருப்பாங்க. இதுவரைக்கும் அவங்க ஆதார் சம்மந்தமான எந்த அப்டேஷனுமே பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆதாரில் எல்லாருக்கும் டாக்குமெண்ட்ட அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதையும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறதையும் 2 டாக்குமெண்ட்ட அப்லோடு பண்ணணும். அவ்வளோதான். இதற்கும் நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒவ்வொரு ஆதார் கார்ட்லயுமே நீங்க டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிற விவரங்கள கூட டைரக்ட்டா நீங்க வெப்சைட்லயே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் eaadhar.uida.gov.in. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்திருக்கேன். அதிலிருந்து கூட நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மெயினா இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 14/6/2025 வரைக்கும் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே. உங்க வீடுகள்ல யாராவது இன்னும் யாரெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கிறீங்களோ, அவங்களோட ஆதார் நம்பர டைப் பண்ணி பார்த்துட்டு, நீங்க அப்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதில என்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதையும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஃபோட்டோவோட இருக்கிற ப்ரூஃப் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத நீங்க அட்டாச்மென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இது மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க அட்டாச் பண்ணலாம். அதே மாரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஈபி பில், வாட்டர் பில் இருக்கு அப்படின்னா, அது கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா, அதனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ணலாம். பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் இந்த மாரிலாம் இருக்குனாலும், அதையும் நீங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கா அப்லோட் பண்ணலாம். இத அப்லோட் பண்றதுனால உங்களுடைய ஆதார்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. ஏன்னா கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் கேம்ப்ல இருக்கும்போது நீங்க தராம இருந்திருக்கலாம். கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க முன்னாடி கேம்ப்ல குடுக்கும்போது குடுக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட் ஆப்ஷன பயன்படுத்திட்டு அத அப்லோட் பண்ணிக்கலாம். எங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்ல. உங்களுடைய மொபைல்லயே ஆதார் வெப்சைட்லயே ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணி, ஓடிபி மட்டும் குடுத்து நீங்க உள்ள ஓப்பன் பண்ணிட்டு கூட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்க முடியும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் நீங்களே ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். இந்த ஒரு சேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முற்றிலும் இலவசமானது. யாருக்கும் ரூ. 1 கூட நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்ட்டா நீங்க வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிட்டு, ஆதார் பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாருக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்போ உங்க வீடுகள்ல உங்களுடைய ஃபேமிலில ஒரு 4, 5 பேர் இருக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஆதாரையும் நீங்க டைப் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட, அப்டேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற விவரங்கள நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணிக்கலாம். நீங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆதார்ல இந்த டாக்குமெண்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில உள்ள போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரும், கீழ ஒரு கேப்ச்சா கோடும் குடுத்துருந்துருப்பாங்க. அத நீங்க டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கடைசியா என்னைக்கு அப்டேட் ஆச்சு, டாக்குமெண்ட் அப்டேஷன் தேவையா அப்படிங்கிற விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ஆதார் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும், உங்களுடைய ஆதார் கார்டு ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்குமே இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கு. இந்த ஆப்ஷன நீங்க பயன்படுத்தி உங்களுடைய ஆதார நீங்க டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஆதார் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், நீங்க கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா, நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.